இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஆகிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது நம்ம டெய்லி ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறதை விட ரொம்ப கஷ்டம். அது நம்ம செய்யும்போது தான் தெரியும் நிறைய பிரச்சனை வரும். நம்மளோட ஒர்க் லைஃபு, ப்ரொடக்டிவிட்டி, அப்புறம் என்னது நம்மளோட பர்சனல் லைஃபு, செல்ஃப் கேரு, எமோஷ்னல் வெல்பீயிங், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது அஃபெக்ட் பண்ணும். நான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால நிறைய அஃபெக்ட் ஆகியிருக்கேன். நான் அதுலேருந்து கற்றுக்கிட்ட லெசன், என்ன மாதிரி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணோம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா நான் ஃப்ரீலான்சிங் தான் பண்ணேன். ஸோ அதை நான் மார்னிங் டைம்லேயே வச்சுக்குவேன். மார்னிங் 8:30 மத்தியானம் 2 மணி வரைக்கும் என்னோடய ஒர்க்கிங் ஹவராக வச்சுப்பேன். அப்படி தான் நான் ஷெட்யூல் பண்ணேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. மார்னிங் எழுந்ததுமே ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக அதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நடுவில் காஃபி, டீ ஏதாவது குடிச்சிட்டு 2 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், வாக்கிங் போவேன். அப்படி ஷெட்யூல் பண்ணிக்கிட்டேன் நான். அப்படி தான் நம்ம லைஃப் அந்த டைமில் போயிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து உங்களுக்குன்னு ஒர்க்கிங் ஹவர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அந்த டைம் நமக்கு பிளாக் ஆகிடும். அந்த டைமை நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். நம்ம வீட்டில் நமக்குன்னு ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ரூம்லேயோ ஒரு சின்ன இடமோ இல்லை டெரஸ்லேயோ ஏதாவது ஒரு இடம். ஏன்னா ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போது டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு தூங்கலாம், சாப்பிட்லாம், படுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் நமக்கு இருக்கும். அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு மட்டுமே டெடிகேட்டடாக இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். நான் ஆரம்பத்தில் ஒரு பெரிய டைனிங் டேபிள் வச்சுருப்பேன். அதுலேயே ஒரு ஓரமாக சாப்பிட்டுக்குவேன். எப்போயாவது படம் பார்க்கணுன்னா அந்த லேப்டாப்பில் அதிலே பார்த்துக்குவேன். அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அந்த ஒர்க்குக்குன்னு அந்த பிளேஸ் போட்டோம் அப்படின்னா அது ஒர்க் பிளேஸ் தான். அந்த இடத்துல எதையுமே கொண்டுட்டு போய் நம்ம வைக்கவே கூடாது. ரொம்ப நீட்டாக அந்த இடத்த மெயின்டைன் பண்ணணும். அந்த ஸ்பாட் அமைதியாக இருக்கணும். அந்த இடத்துக்கு நம்மளோட பெட்ஸோ, குழந்தைங்களோ, வீட்டில் இருக்கிறவங்களோ வராத மாதிரி நம்ம சொல்லிடணும் முன்னாடியே. ஒரு டோர் இருந்துச்சு அப்படின்னா லாக் பண்ணிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஃபஸ்ட்டு நம்மளை விட்டு காணாமல் போகிறது என்ன அப்படின்னாக்கா நம்மளோட அந்த ட்ரெஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதுதான். அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நம்ம முகத்தில் ஒரு லைட்டாக ஒரு பொட்டு வச்சுக்கிறது, தலையெல்லாம் அழகாக சீவிக்கிறது, அந்த மாதிரி பழக்கமெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போயிடும். அதுதான் நம்ம பண்ணக்கூடாது. மார்னிங் எழுந்ததுமே குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். வாட்ச் வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு செப்பல் போட்டுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒன்று வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நம்ம ஆஃபீஸில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி நம்ம ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மசில் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளோட பாடியில் அப்படியே ஸ்டோர் ஆகியிருக்கும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி ஒரு நைட்டியோ இல்லை ஷார்ட்ஸோ ஏதோ ஒன்று நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மைண்ட் செட்டே வராது ஒர்க் பண்ணணும்னு. என்றைக்கு நான் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து நான் நைட்டியே வாங்குறது கிடையாது. ஒரு 100 ருபீஸோ இல்லை 700 ரூபாய்க்கு 5 குர்த்தி, இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அதை பற்றிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். நிறைய குர்த்தி வாங்கி வச்சுப்பேன். திங்கக்கிழமை ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்றுன்னு நான் டெய்லி வேறு ட்ரெஸ் போட்டுப்பேன். ரிப்பீட்டே பண்ண மாட்டேன். வீக்கெண்டில் அதை வாஷ் பண்ணி மறுபடியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வீட்டில் அந்த மாதிரி குர்த்தி போட்டு நல்லா அழகாக ஒரு பேண்ட்லாம் போட்டிருந்தாலே நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் ஹேபிட் பழக்கப்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா அது வரவே வராது நமக்கு. அப்பப்போ சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அந்த பிரேக் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டலாம் நம்ம பேசவே கூடாது. ஏதாவது அவங்க நம்மள்ட்ட அப்போ தான் கேட்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு கோவம் வரும், இல்லை குழப்பமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஜஸ்ட் விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறது, கொஞ்சம் நடக்கிறது, கண்ணை மூடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுறது கூட நல்லதில்லை. சம்டைம்ஸ் எதையாவது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வேலை சீக்கிரமே முடிஞ்சிடும். அதனால் குட்டி குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மார்னிங் சம்டைம்ஸ் எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா பொங்கல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா தூக்கம் வரும். அதனால் மார்னிங்கில் ஒரு எக்கு, அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஜூஸ் அந்த மாதிரி லைட்டாக
தூக்கம் வராத மாதிரி, அதே சமயத்தில் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டா நல்லது. ஹெல்த்தி மீல் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலட்சியமாலாம் இருந்துடாமல் எப்போதும் போல் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட்ணும். எனக்கு வந்து சாப்பாடு தான் மெயின், அதனால நான் எப்பயும் அதை பற்றி தான் சொல்லுவேன். ஸோ ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டுக்கணும். நம்ம வந்து டிசிப்ளினாக இருப்போம், டைம் ஷெட்யூல் பண்ணியிருப்போம், ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம், சுறுசுறுப்பாக இருப்போம், எல்லாமே இருப்போம். ஆனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ நெய்பர்ஸோ இல்லை ஏதோ ஒன்று நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கோன்னு அவங்க நினச்சிப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தெளிவாக நான் ஒர்க் பண்ணுறேன், இந்த இன்கம் எனக்கு தேவை, இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட், இதை வச்சு தான் நம்ம லைஃப் வந்து லீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நல்லா புரிய வைக்கணும். நான் ஆஃபீஸ் போனால் எப்படி நீங்கள் வந்து என்னை மதிப்பீங்களோ, எந்த மாதிரி எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பீங்களோ, கேர் கொடுப்பீங்களோ அதை இப்போவும் கொடுங்க. நான் அந்த ரூமுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு அர்த்தம், அது என்னோடய ஆஃபீஸ், அங்கே யாரும் வரக்கூடாது, என்னை கூப்பிடக்கூடாது. அப்போ வந்து என்ன குழம்பு வைக்கட்டும், என்ன காய் போடட்டும், உனக்கும் காஃபி வேணுமா, உனக்கும் பிஸ்கெட் வேணுமா, இந்த மாதிரிலாம் வந்து கேட்கக்கூடாது, என்கிட்ட யாரும் பேசக்கூடாது அந்த டைமில் அப்படிங்கிறது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். ஐயோ அம்மா கிட்ட போய் எப்படி சொல்கிறது, நம்ம குழந்தைகிட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு டைம் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நம்ம நெய்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சம்டைம்ஸ் ஏதாவது பேச வருவாங்க, இல்லை ஏதாவது கேட்க வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டையும் சொல்லிவிடுங்க, இது என்னோடய ஒர்க்கிங் ஹவர், நான் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுவேன், சாயந்தரமாக நம்ம பேசலாம், நான் ஈவினிங் வருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஈவினிங் கண்டிப்பாக போய் அவங்கக்கிட்ட பேசுங்க. நான் முன்னாடி இருந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சொல்லுவேன், ஆனால் நான் போய் அவங்கள்ட்ட பேச மாட்டேன். ஆனால் அவங்கள உண்மையிலேயே நல்ல நெய்பர்ஸ், நான் அவங்கக்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ணலை, அதுக்காக இப்போ நான் வருத்தப்படுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணிடாதீங்க. மார்னிங்கில் டே டைமில் உங்களால் பேச முடியலன்னா எங்கேயாவது பார்க்கில், பொது இடத்துல, இல்லை அவங்க வீட்டு வாசலில் அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதாவது கேட்டுட்டு வாங்க, பேசிட்டு வாங்க. எந்த அளவுக்கு நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த ஒரு பேலன்ஸ்டாக நம்ம வந்து கொண்டு வரணும். அப்படி சமாளித்து ஒரு மாதிரி பேசி பழகி வச்சுக்கணும். நம்ம ஒர்க்கிங் டைமில் ஏதாவது நியூஸ் பார்க்குறது, இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறது, சம்டைம்ஸ் நம்ம ஞாபகம் வரும், இது மாதிரி இருந்தது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து பார்க்கவே கூடாது. நம்ம ஆஃபீஸில் இருந்தால் நமக்கு அந்த நியூஸ் தெரியாதோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஈவினிங் தான் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணணும், அதை பற்றிலாம் பேசணும். ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சியை உருவாக்கலாம், அது மாதிரி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம், மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்மளோட பர்சனல் டைமில் தான் நம்ம பண்ணணும். இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணாலே ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து பர்சனல் டைமில் இது மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறது, நியூஸ் பார்க்குறது, அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு அப்படின்னு டெடிக்கேட்டடாக வச்சுருக்க அந்த இடத்துல ஏதாவது போய் நம்ம பண்ணவே கூடாது. அங்கே வச்சு சாப்பிட்றதோ, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இல்லை சும்மா ஒரு படம் ஒரு 1/2 மணி நேரம் பார்ப்போமே நம்ம ஆஃபீஸ் லேப்டாப்பில், அது நம்மளது தான், ஆனால் ஆஃபீஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அதை வந்து ஒரு 1/2 hour பார்ப்போமே, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. அப்படிலாம் பார்க்கணும், லேப்டாப்பில் நம்ம படம் பார்க்கணும், அது மாதிரிலாம் நினச்சா கூட அதை எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் டைனிங் ஹால்லையோ வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல போய் க்ரியேட் பண்ணுற அது வந்து ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி. இப்போது நேற்று மத்தியானம் நம்ம ஒரு சாங் கேட்டுக்கிட்டே ஒரு பிஸ்கட் சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். மறுபடியும் அதே டைமில் அந்த சாங்கோ இல்லை பிஸ்கெட்டையோ பார்க்கும்போது நமக்கு ரெண்டும் சேர்த்து ஞாபகம் வரும் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு இடத்த கொண்டுட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுதும் அந்த ஒரு மைண்ட் செட் வரும். இல்லை அப்படின்னா நம்ம நேற்று சாப்பிட்டது இது மாதிரி நம்ம எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம், நேற்று படம் பார்த்தது, அந்த படத்தில் இப்படி வந்துச்சு, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். அதனால தான் அந்த ஸ்பாட்டை வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்கிற டிப் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து நம்மளோட ஹெல்த்து. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது நமக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். நம்ம மேலே கொஞ்சம் சன்லைட் படணும், நம்ம கொஞ்சம் வெளியில் போய் நல்லா ஃப்ரெஷ் ஏரில் இருக்கணும், கொஞ்சம் வாக்கிங் போகணும், வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட பேசணும், யார்கிட்டையாவது டெய்லி ஒரு டைம் நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம யார்கிட்டையுமே பேச மாட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வெளியில் போய் யார்கிட்டையாவது பேசும்பொழுது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் டெய்லி ஒரு வாக்கிங் போங்க, யார்கிட்டையாவது பேசிட்டு வாங்க. காய்கறி கடைக்காரர், இல்லை ஏதாவது ஒரு பாட்டி, நடந்து போகிற வழியில் யாராவது ஸ்ட்ரேஞ்சர், இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்மைலாவது பண்ணிட்டு வாங்க. அது ஒரு நல்லாயிருக்கும். அது நாளைக்கு வந்து நமக்கு பீப்புளோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பயத்தையும் ஒரு அன்ஈஸியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கையும் உருவாக்காமல் இருக்கும்.
அதனால டெய்லி யாராவது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஜஸ்ட் வெளியில் போயிட்டு பேசிட்டு வாங்க, ஒரு ஷாப்புக்கு போயிட்டு வாங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஜென்ஸாக இருந்தீங்கன்னா டீ குடிப்பீங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வாங்க. லேடிஸாக இருந்தால் ஒரு பார்க்கில் போய் நடந்துட்டு வாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க, பக்கத்தில் உட்கார்றவங்கள்ட்ட பேசிட்டு வாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா இந்த பீப்புளை பார்க்கும்போது நமக்கு வந்து வராது. நான் அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றப்ப வந்து பண்ணும் பொழுது நான்லாம் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, எனக்கு பிடிச்ச படம், எனக்கு பிடிச்ச நியூஸு, எனக்கு பிடிச்ச விஷயங்கள், இந்த மாதிரி நானாக வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாயையான உலகத்தில் நான் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பேன். ரியாலிட்டி என்ன, வெளியில் என்ன நடக்குது, என்ன மாதிரி நடைமுறைகள் வாழ்க்கையில் இருக்குது, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வந்து தெரியாமல் போயிடுச்சு. 2019 எண்டில் வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸில் வீட்டை ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இன்ஜினியர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நேட்டிவ் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் சுலேகா கிளாசிஃபைட்ஸில் போட்டு தேடினேன். நான் வந்து ஏன் என்னோடய ஊரில் போய் எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்கல அப்படின்னா, எனக்கு கேட்கணுன்னு தோணலை. எனக்கு பயமாகவே இல்லை, இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுல ஏதாவது தப்பு நடந்துரும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நான் வேலையும் அதில் தான் தேடுறேன், ஆன்லைனில் தான் தேடுறேன், ட்ரெஸ்ஸை ஆன்லைனில் தான் வாங்குகிறேன், பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆன்லைனில் தான் பண்ணுறேன், எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுறேன். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை கொடுக்கும்போது எனக்கு அது தோணவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது தான் நான் வந்து மணி லாஸ் பண்ணதெல்லாம். ஒரு வீடெல்லாம் கட்டணும் அப்படின்னா எப்படி வந்து அந்த ஒர்க் பண்ணுறவங்கள தேர்ந்தெடுக்கணும், அவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்கணும், அந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. நான் மணிலாம் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ரியலான பீப்புள்கிட்ட போய் அதை நான் சொல்லி, நான் அது மாதிரி பண்ணிட்டேன், அவங்க வந்து ரிப்ளை பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த வாட்ஸ்அப்லாம் அப்படியே நிற்கிது, அவங்களுக்கு ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ணவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நான் போய் வெளியில் சொல்லும் பொழுது அவங்க என்கிட்ட வந்து கேட்ட கேள்விகள் எல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி இந்த ஒர்க்கை அவங்கள்ட்ட கொடுத்த, நீ ஏன் எங்கள்கிட்ட எல்லாம் பேசலை, ஏன் பணம் கொடுக்கும்போது எங்ககிட்ட நீங்கள் சொல்லலை, ஏன் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிற நேட்டிவ் பிளேஸில் இந்த மாதிரி வீடு ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னலாம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோமே, இந்த மாதிரிலாம் அவங்க கேட்டாங்க என்கிட்ட. நான் வந்து ஆன்லைன்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு பணம் வந்து ஆன்லைன்லேயே வந்துட்டு இருந்துச்சு, ஒர்க்கும் ஆன்லைன்லேயே வந்துச்சு. என்கிட்ட இருந்தது ஃபுல்லாகவே வந்து ஃபோன் நம்பர்ஸ் தான், எந்த விதமான ரியல் பீப்புளோடையும் நான் கனெக்டே ஆகலை. இது ஆக்சுவலாக பேசுகிறது 2 பேர் தான், கம்பெனியோட எம்டி இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட மட்டும் தான் பேசுவேன். நான் போகும்போது அவங்க இருப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்க ஒய்ஃப், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அது ஒரு சின்ன சர்க்கிள். அவங்க எல்லோரும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே தான் என்கிட்ட பேசுவாங்க. அதனால் எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் மாதிரியே அது ரெண்டுமே தெரியாது. நான் வெளியிலேருந்து யாரையுமே மீட் பண்ணவே இல்லை. எனக்கு ஒர்க் வரும், பேமெண்ட் வரும், அந்த பேமெண்ட் கூட எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கூட நான் வந்து கேட்டதே இல்லை. நான் வந்து பிசிபி லேஅவுட் டிசைன் பண்ணேன். அந்த லேஅவுட் டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதில் காம்போனண்ட்லாம் சால்டர் பண்ணி மறுபடியும் எனக்கு வந்து அந்த ஹார்ட்வேர் திரும்பி என்கிட்டே வரும். அதில் வந்து நான் வந்து அவங்க சொன்ன அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கோடிங் எழுதி டம்ப் பண்ணி அந்த போர்டை வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். அவங்க அந்த போர்டை வந்து நிறையாவா பண்ணி ப்ரொடக்ஷனில் எடுத்துப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் நான் பண்ணுவேன். இதுதான் என்னோடய ஒர்க்கு. இதை தான் நான் வருஷக்கணக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஜும்பா, ஏரோபிக்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு எல்லாமே வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். வந்து ஐசிலாம் புதுசாக வந்துச்சுன்னா இன்ட்ரொடக்ஷனுக்கு, அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நான் எல்லாமே பண்ணேன். பணம் கட்டி பண்ணியிருக்கேன், எதுலையுமே நான் ஏமாந்ததில்லை. அதெல்லாம் ஒரு மாதிரி ப்ராசஸ்டாக நடக்கிறதுனால நான் வந்து நிஜ லைஃப்லேயும் கூட அதே மாதிரி ஆன்லைன்லேயே பணத்தை கொடுத்துட்டு, ஆன்லைன்லேயே இன்ஜினியர் வந்து சூஸ் பண்ணி, ஆன்லைன்லேயே டிசைன்லாம் வாங்கி, எல்லாமே ஃபோன் கால்ஸ்லேயே பேசி எனக்கு வந்து அது வந்து ரியல் லைஃப்பில் மேட்ச் பண்ண முடியல. 2 இயர்ஸ் போல் அதில் நான் வந்து ஸ்ட்ரகிள் ஆனேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் வேர்ல்டே வந்து எனக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம வெளி உலகத்தோட ஒரு கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், ஃப்ரீலான்சராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணால் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நெய்பர்கிட்டலாம் பேசிட்டே இருப்பேன், அவங்க வீட்டு குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் வரும், அவங்களோட நோட்டு புக்கெல்லாம் நம்ம வீட்டில் தான் கிடக்கும். ஆனால் நான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணதுக்கப்புறம் நெய்பர் கூட பேசுகிறதில்ல, குழந்தைங்கள உள்ளே விட்டால் டிஸ்டர்பாக இருக்கும்னு அவங்களெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இதனால் நான் ரொம்பவே வந்து அப்படி தனியாக போயிட்டேன்.
இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படியே நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது வீடும் அங்கேயே இருக்குதா, வேலையும் அங்கேயே இருக்குதா. ஸோ நமக்கு வந்து இந்த சேலரிலாம் வரும் பொழுதுலாம் பார்த்தா நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கணும், வெளியில் போகணும், ஏதாச்சும் நமக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது. அதனால் அப்படி ஒரு பணம் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சோண்டு பணம் எடுத்து அதுக்கு நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிறது, ஒரு சினிமாவுக்கு போகிறது, இல்லை ஏதாவது பிடிச்ச விஷயங்கள செய்கிறது, அந்த மாதிரி பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம்லாம் வந்து நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. அப்படி பண்ணும் பொழுதும் எனக்கு அதுலேருந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே வரலை. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த டோபமைன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து நம்ம வந்து அந்த ஒர்க்கு முடிக்கிறதுல தான் இருக்கே தவிர மற்ற சந்தோஷத்தில் வந்து இல்லை. அப்போ முன்னாடி வந்து ஒரு குழந்தை கூட பேசினா சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு பூ வாங்கி வச்சுக்கிட்டா சந்தோஷமாக இருந்துச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷமாக இருந்துச்சுல, அது வந்து வரல. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து செல்ஃப் கேர் எடுத்துக்கணும். இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நான்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு மெஷின் மாதிரியே ஆகிட்டேன். இதே நான் வந்து ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிறைய பேர் கூட பேசியிருப்பேன், அவங்க சினிமா பற்றி பேசியிருப்பாங்க, நியூஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த நியூஸை பற்றினா அவங்களுடைய கருத்துக்கள், அவங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ணது, அவங்க அப்பா சொன்னது, பேரண்ட்ஸ் சொன்னது, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், அந்த மாதிரி கேள்விப்பட்டேன், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசியிருப்பாங்க. அப்போ அதோட சீரியஸ்னஸ்லாம் நமக்கு தெரியும். இதை நான் வந்து அப்படியே ஒரு ஜாம்பி மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அப்போ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணீங்க, இல்லை நீங்கள் ஒரு லெக்சரராக இருந்தீங்க, இல்லை அப்படிங்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு டெய்லரிங் பண்ணுறீங்க, பேக்கிங் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று வீட்டில் பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கும் அதே தான். நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு டெய்லரிங் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளவுஸ்லாம் அன்னன்னைக்கு உள்ளதை மட்டும் தைச்சி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் கமிட் பண்ணிக்காதீங்க. அவங்களால முடிஞ்சதை மட்டும் பண்ணுங்கள். அவங்களோட பர்சனல் லைஃப்க்குன்னு ஒரு டைம் கொடுங்க. நீங்களும் நியூஸ் எல்லாம் படிங்க, நீங்களும் வெளியில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படிச்சிருந்தா தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாதான் அப்படிலாம் கிடையாது. நீங்களாம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அப்படி தான். இது எல்லாருக்குமே மேட்ச் ஆகும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.